தானே நம்ம பொண்ணு வெளியே போயிருக்கா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு என் பொண்ணு திரும்ப வேணும். மனசறிஞ்சு என் பொண்ணு அந்த பையன் கூட போகலங்க. எல்லாம் அந்த சுந்தரி பண்ண வேறதாங்க. யாரோ தெருவுல போறவனால என்னால மருமகனா ஏத்துக்க முடியாது. எனக்கு என் பொண்ணு மட்டும் திரும்ப வேணும். ஆனா என் பொண்ணு என் கைக்கு வந்துட்டா கூட இவ்வளவும் பொண்ணு அந்த சுந்தரியை மட்டும் சும்மா விடக்கூடாதுங்க. என் குணம் நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட அந்த பொம்பளை இந்த தப்ப பண்ணிருக்க கூடாது. என்னன்னு சும்மா பையன் நினைச்சிட்டாளா? போனா போதுன்னு இத்தனை நாளா விட்டுட்டு இருந்தேன் பாரு, அதான் நான் பண்ண தப்பு. என்ன ஜெயிச்சிட்டதா நினைச்சிட்டு இருக்கால, அவ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கலனா இல்லையான்னு பாரு. இதுல யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். என்னடி அம்மா வீடு பூட்டி இருக்கு? நம்மள நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லிட்டு இவங்க எங்க போயிட்டாங்க? ஏண்டி அம்மா, சம்மந்தி வீட்ல முதல் வரவேற்பே ரொம்ப நல்ல வரவேற்பா இருக்கே. இல்ல, அவங்க ஏதாவது வெளியே வேலைய போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு சப்பக்கட்டு கட்டுற? அவங்களுக்கு என்ன அவசரமோ பிரச்சனையோ நமக்கு தெரியாதுல்ல. இப்பவே விட்டு கொடுத்து போனேன்னு வச்சுக்கயே, நாளைக்கு உன் தலையில ஏறி மிளகா அரைச்சிடுவாங்க. பாத்துக்கோ. என்னதான் பிரச்சனையா இருக்கட்டுமே, ஒரு போன் பண்ணி சொல்ல கூட முடியாது? நீ சொல்றது கரெக்ட் தான். ஒரு தகவல் சொல்றதுல என்ன இருக்கு? சரி, நானே போன் பண்ணி கேக்குறேன். அப்பா இருங்க, அவங்களுக்கே அக்கறை இல்ல, நாம ஏன் இறங்கி போகணும்? அதுக்காக எவ்வளவு நேரம் அங்கேயே காத்துக்கிட்டு இருக்க முடியும்? அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கம்மா. என்னங்க? இந்த வீட்டுக்காரங்க எங்கம்மா போயிருக்காங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவங்க எல்லாரையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னமாச்சு? ஏன் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? அதான் அந்த வீட்ல இருக்கானே பாபு, நேத்து ராத்திரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. ஐயோ, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு காலையில தான் கல்யாணம். ராத்திரியோட ராத்திரியே பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். அது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. விடிய விடிய அவங்க வீட்ல ஒரே கலாட்டா. இத பாருங்க, நான் சொன்னேன்னு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் தேவையில்லாம எங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடும். நான் வரேங்க. அது சரி, இந்த வீட்ல இத்தனை கோல்மால் இருக்குதா? சரி, இவ்ளோ நேரம் இருந்துட்டோம், இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோமே. என்ன பேசுற நீ? இவ்ளோ தூரம் மானம் கெட்டு போயிருக்கு. இதுக்கு மேல இங்க நிக்கிறதே தப்பு. இங்க இருந்து அவங்களுக்கு வரவேற்பு வேற கொடுக்கணுமா? வா போலாம். எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது. இல்ல இல்ல, அவங்க சொல்றதுதான் கரெக்ட். ஆரம்பமே சரியில்லைங்கும் போது அப்புறம் எதுக்கு? வாங்க எல்லாரும் போலாம். சம்மந்தி வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க சம்மந்தி, வாங்க 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 எங்க வர சொல்றீங்க? வீட்டுக்குள்ள வாங்க சம்மந்தி. எதுக்கு? மன்னிச்சிடுங்க சம்மந்தி, நீங்க வர்றப்போ எங்களால இங்க இருக்க முடியல. ஒரு சின்ன வேலையா போயிட்டோம். உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வேலையோ? பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இந்த சம்பந்தம் ஒத்து வராதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை. இது என் பையனோட வாழ்க்கைங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இப்பதான் உங்க பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரீங்க இல்ல? சம்பந்தி, எங்க யாரு மேலேயும் எந்த தப்பும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் போனோம்னா... ஒரு நிமிஷம் இருங்க, நான் தப்பா எதுவும் சொல்லலையே. உங்க பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தானே கூட்டிட்டு வரீங்க. இவ்வளவு பதற்றப்படுறீங்களே, ஏன்? கேட்கவே தப்பா இருக்குன்னு தானே? சம்பந்தி, அது என் பையன் பண்ண தப்பு. அதை சொல்லி என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க. இங்க பாருங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம்னு சொல்லுவாங்க.
எதுக்கும் உங்க பொண்ணை விசாரிச்சு வைங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் யாரையாவது இழுத்துட்டு ஓடி போயிட போறா. நிறுத்தியா? நீங்க மகராசனா இருப்பீங்க. இதுக்கு மேலே என் பொண்ணை அசிங்கப்படுத்த வேண்டாம். முதல்ல கிளம்புங்க. ஏய், இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு? வாங்க போகலாம். உன் ஃப்ரெண்ட் என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்கான் பாத்தியல்ல? தேரை இழுத்து தெருவில் விட்டது மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். இனிமே அவன் எனக்கு புள்ளையே இல்ல. என்னைக்கு இந்த குடும்பத்தை நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டானோ சத்தியமா சொல்லட்டா, அவன் உருப்படவே மாட்டான். என்னங்க? டேய், இனிமே ஒரு வார்த்தை நீ பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நம்ம பொண்ணுக்கு எப்படிப்பட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவனும் அவனை கட்டுனவனும் இந்த திசை பக்கமே வரக்கூடாது. என்ன கை நீட்டி அடிச்சவனோட தங்கச்சிய இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டு வரணும்னு அவனுக்கு எப்படி நீ தோணுச்சு? ராத்திரி பூரா பொம்பளை பிள்ளைகளை என்ன பாடுபடுத்துறானுங்க அவனுங்க. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து பொம்பளை பிள்ளைகளை காப்பாற்ற முடியாத கேடுகட்ட ஜென்மமா இருக்கமேனு நான் கூடி குறுகி போய் நின்னடி. அந்த வலியும் வேதனையும் உங்க யாருக்காவது தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த வீட்டு வாசலையும் வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் சம்பந்தியும் நாக்க புடிக்கிறத மாதிரி கேள்வி கேட்டானே, உங்க யாருக்காவது உரைக்கலையா? பணங்காசு முக்கியம்னு நினைச்சு நம்ம பிள்ளைகிட்ட இருந்து அந்த சுந்தரி மகளை பிரிச்சுட்டமே, அவனுக்கு இனிமே கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு எத்தனை ராத்திரில அழுதுருக்க தெரியுமா? இன்னைக்கு அவன் கோடீஸ்வரன் வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க போயிட்டான். இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் போச்சு. அவன் இனிமே இந்த உலகத்தையே சீதனமா கொண்டு வந்தாலும் அது என் கால் தூசுக்கு சமண்டி. இதுக்கப்புறம் அவன் அந்த துறமகளை கட்டிக்கிட்டு இங்க வந்து எப்படி வாழ்வான்? அவளை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் பழைய கர்மாந்திரமெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருமே. அவ யார கட்டிக்கிட்டாலும் சரி, எந்த இளவெடுத்தாலும் சரி, எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இங்க பாரு மோகன், இவ்வளவு பிரச்சனையிலையும் நீ ஒரு மகனா இருந்து எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்க. இன்னும் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணிருப்பா. ஐயோ அப்பா, என்ன பண்ணீங்க சொல்லுங்கப்பா. நான் செத்தா கூட அவன் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லிடுப்பா. என்னப்பா? என்னம்மா நீங்க ஏமா இப்படி பண்ணீங்க? என்னப்பா பண்ண சொல்ற? இல்லனா நித்திய வாழ்க்கையில வீணா போயிடும். சித்தப்பாக்கு எவ்வளவு அசிங்கமாயிடுச்சு தெரியுமா? எனக்கு புரியுதுப்பா. ஆனா இந்த அசிங்கம் கோவம் எல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே, போக போக எல்லாம் சரியாயிடும்பா. இதுக்கு பயந்துகிட்டு நம்ம நித்யாவை அவனுக்கு கட்டி வச்சுட்டா அப்புறம் காலம் பூரா அவளுக்கு கஷ்டம் தானே. உங்க சித்தப்பாக்கும் அது கஷ்டம் தானே. இதையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நல்லது சரின்னு நினைச்சு அந்த பாபு பையன் கூட போய் அனுப்பிட்டீங்களேம்மா. பழைய விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு பாபு மேல கோவம் வருதுப்பா. பாபுன்னு இல்ல, வேற யாரா இருந்திருந்தாலும் நித்யாவுக்காக நான் இதைதான் பண்ணியிருப்பேன். எவ்வளவு வேணா சொல்லுங்கம்மா, நீங்க பண்ணது சரின்னு என்னால ஒத்துக்க முடியாது. நீ என்கிட்ட சின்னதா கூட கோவப்பட்ட கூடாதுன்னு ஒவ்வொன்னையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். ஆனாலும் நீ என் கூட சண்டை தான் போடுவேன். ஆனா இப்ப கோவப்படாம கூப்பிட்டு வச்சு விளக்கம் கேட்கிற பாரு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருந்தாலும் கூட நீ கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இதை செஞ்சிருக்கேனா? இதுக்கு என்ன அர்த்தம்? யோசிச்சு பாரு. என் பிள்ளைக்கு என்னைக்கு வேணாலும் புரிய வச்சிட முடியும். ஆனா இப்ப விட்டுருந்தேன்னா நித்யாவோட தலையெழுத்தே மாறி போயிருக்குமேப்பா. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால மதியோட வாழ்க்கை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா?
நம்ம வீட்ல ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த கஷ்டம் போதும்பா, இன்னொருத்திக்கு வேண்டாம். வாங்க பாபு. பெரியம்மா, அம்மா, நித்யாக்காம்மா. வாங்கக்கா, வாங்க. என்னம்மா நீ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே. இங்க இருங்க, இதோ வரேன். சூர்யா, ஆர்த்தி இடுமா. குடுமாத குட்டி உள்ள கூட்டு போ. சரிம்மா. போமா நித்யா. பாபு, நான் கிளம்புறேன். காரை நீங்க வச்சுக்கோங்க. ஏதாவது உதவி வேணும்னா கால் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வரேன் நித்யா. வரேங்க. அக்கா உள்ள வாங்க, வாங்க. வாங்க. உள்ள வாங்கக்கா. அக்கா உட்காருங்க, உட்காருங்க. சாரி நட்ராஜன், இதுல உங்களுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கும். எல்லாருக்கும் தான். சூழ்நிலை அப்படி. எனக்கு வேற வழி தெரியல. விடுமா, அவன் உன் அண்ணன் தானே, கண்டிப்பா புரிஞ்சுப்பான். சாரிண்ணா. அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு இந்த சாரிலாம்? சூர்யா, போய் பாலை காய்ச்சுமா. சரிம்மா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதில்ல? முடிஞ்சதுமா. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு பெரியம்மா. ஆனா அடுத்து என்ன பண்றது, எங்க போறது, ஒண்ணுமே புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் பெரியம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். பாபு தான் வேணாம், எதுக்கு அவங்கள வீணா சிரமப்படுத்தணும்னு சொன்னாரு. இது பாரு, ஒன்ன வேலை செஞ்சீங்க, பழகுனீங்க, எல்லாம் சரி. இனிமே நீ அவரை பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது, என்ன? சரி பெரியம்மா. நீங்க என்ன பார்க்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ நேரா தம்பி வீட்டுக்கு தான் போகணும். இல்லம்மா, இந்த பிரச்சனையில என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. அதனால என் அப்பா என் மேல கோவமா இருக்காரு. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான், கண்டிப்பா அவர் எங்களை ஏத்துக்க மாட்டாரு. பால் காஞ்சிடுச்சுமா. ஒரு நிமிஷமா, நான் இது வந்துடுறேன். இத்தனை நாளா நீ எனக்கு புத்தி சொல்லிட்டு இப்ப நீயே அம்மா இப்படி நடந்துக்கிற? ஏற்கனவே சித்தப்பா எல்லார் மேலேயும் கோவமா இருக்காரு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சா சொல்லவே வேண்டாம். இது பாருப்பா, 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போக முடியாம இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நித்யாவை நம்ம அனாதை மாதிரி விட்டுற முடியுமாப்பா?
அந்த மனுஷன் கோவம் ஏன் மேல தானே திரும்ப. விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இந்தப்பா, பால் சாப்பிடுங்க. கையோட நீங்க 2 பேரும் போய் 2 குடும்பத்து பெரியவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்குங்க. ஐயோ, குழப்பத்திலே இருந்ததுனால மறந்து போயிட்டேன். முதல்ல நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். வா வா நித்யா. ஐயோ, என்கிட்ட எதுக்குப்பா? அம்மா, நீங்க ஒருத்தர் மட்டும்தான் உண்மையா மனசார நாங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவீங்க. வா நித்யா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியம்மா. 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். உட்காருங்க, உட்காந்து பால் சாப்பிடுங்க. நித்யா, இந்த பெரியம்மாவுக்கு நீ ஒரே ஒரு உதவி பண்ணணும்டா. சொல்லுங்க பெரியம்மா. உன்னால சண்டை போட்டுக்கிட்ட இந்த 2 குடும்பத்தையும் நீதான் ஒண்ணு சேர்க்கணும். சரி.